என்னுடைய ஃபேமிலியில் யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்போதும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்குது. நிம்மதியாகவே இருக்கவே முடியல. ஒற்றுமையாகவே யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க முடியும். குடும்பத்தில் எந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை உங்களால் சரி பண்ண முடியும். நான் ஜெயஸ்ரீ. ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹவ் ஓப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலில் ஆழ்மனம், பிரபஞ்சம் மற்றும் ஹோப்பனோபோனோ தியானம் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு, குடும்பத்தில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, குடும்பத்தில் நீங்கள் சொல்கிறத யாரும் கேட்கல, மற்றவங்க சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் சொல்கிறது மற்றவங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துக்கிட்டே இருக்குது. யாராவது ஒருத்தங்க உங்களை குறை சொல்கிறாங்க, இல்லை மற்றவங்கள நீங்கள் குறை சொல்கிறீங்க. எப்போதுமே வீட்டுக்குள்ளார ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை சரி பண்ணவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்ல போகிற 3 விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சு நிம்மதி, சந்தோஷம், ஒற்றுமை இதெல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சரி, இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் சரியாக போயிடுமா அப்படின்னா, இது சொல்கிறத பற்றி இல்லை, நன்றி அப்படிங்கிற உணர்வை மனசில் உண்டாக்குற ஒரு விஷயம். ஸோ குடும்பத்தில் உங்களுக்கு இன்னொருத்தரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் சொல்கிறது யாரும் கேட்குறதே இல்லை, நான் சொல்கிறது எஸ்பெஷலி இவங்க கேட்குறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு தானே நம்ம மனசில் தோணும். ஒரு குறை கூறது தானே நம்ம மனசுக்குள்ளார தோணும். அதுக்கு பதிலாக மனசுக்குள்ளார அவங்க செஞ்ச உதவிகளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இன்றைக்கி உதவி செய்யலைனாலும் ஏதோ ஒரு சமயத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. சரி, உங்களுக்கு உதவி செய்யலைனாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய குழந்தைகளில் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கலாம். ஸோ எந்தெந்த சமயங்களெல்லாம் அவங்க உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறத ரீகால் பண்ணி பாருங்கள். ரீகால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஸோ மற்றவங்கள பற்றி உங்களுக்கு எப்போல்லாம் கொஞ்சம் கோவமோ, வருத்தமோ, டென்ஷனோ அதெல்லாம் வருதோ அப்போல்லாம் நன்றிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். எதுக்கு நன்றி அப்படின்னா, அவங்க உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி. 2வது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி யார் கூட உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கோ, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, அவங்க பேர் எழுதி அவங்க எனக்கு செஞ்ச உதவிகளுக்கு நன்றி அப்படின்னு எழுத ஆரம்பிங்க. ஒரு 3 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் நன்றி சொல்லி எழுத ஆரம்பிங்க. ஸோ இந்த நன்றிங்கிற உணர்வு மனசில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ 3வதாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பெயரை மனசுக்குள்ளார சொல்லிவிட்டு, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 ஃப்ரேசஸை 3 டைம்ஸ், 7 டைம்ஸ், 11 டைம்ஸ் சொல்லலாம். இந்த ஹோப்பனோபோனோ மெடிடேஷன் பண்ணுறதன் மூலமாக உங்கள் மனசில் அவரை பற்றின ஒரு வெறுப்போ, கோபமோ அதெல்லாம் குறைஞ்சு உங்கள் மனசில் மன்னிக்கிற குணம் அதிகரிக்கும். அதனால் மனசில் நிம்மதி வரும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உணர்வீங்க. ஸோ இந்த 3 விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஸோ எதனால் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்பெல்லாம் மற்றவங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு திருப்பி சொல்ல அந்த பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, லைக் அட்ராக்ட்ஸ் லைக். எதை நம்ம அதிகமாக யோசிக்கிறோமோ, எதை பற்றி நம்ம அதிகமாக நம்ம பேசுகிறோமோ அதுதான் அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நம்மளுடைய மனதை பற்றிய ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, எங்கே உங்களுடைய கவனம் அதிகமாக போகுதோ அதுதான் அதிகரிக்கும் அப்படின்னு மனசை பற்றின ஆராய்ச்சிகளும் அதுதான் சொல்லுது. ஸோ ஆக மொத்தத்தில் நம்மளுடைய கவனத்தை குறைகள் மேலே சொல்லாமல், அவங்க நம்மளுக்கு செஞ்ச உதவிகள் மேலே நினச்சி நம்ம பார்க்க அது நன்றியை உணர நடுவில் இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஹேட்ரட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதாவது கருத்து வேறுபாடுகள் குறைய ஆரம்பிக்கும். அதனால் ஏன்னா மனசில் நெகட்டிவிட்டி குறைய பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மற்றவங்கள பற்றி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மோடில் இல்லாமல் அப்ரிசியேஷன் மோடுக்கு நீங்கள் மாற ஆரம்பிக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கான்ஃப்ளிக்ஸ் எதுவாக இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கும். நெகட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமையை உங்களால் அதிகரிக்க முடியும். எவ்வளோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராக்டிஸ் மூலமாக உங்களால் சரி பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.